கிரானிக் கேபிட்டலிஸ்டும் சரி, நேஷனலிஸ்ட் ரேடிக்கல்ஸும் சரி, மனிதனுடைய கான்சியஸ் சாவர்னிட்டியை பத்தி கவலையே படுறதில்லை. கிரானிக் கேபிட்டலிஸ்டுக்கு நீங்க ஒரு ஒர்க்கர் அல்லது கிளையண்ட், அவங்க ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஒர்க் பண்ணா ஒர்க்கர், இல்லைன்னா அவங்களுடைய ப்ராடக்டை வாங்கிக்கிற கஸ்டமர், அவ்வளவுதான். இல்ல அவங்க சர்வீஸை வாங்கிக்கிற கிளையண்ட். உங்களை ஒரு உயிராக பார்ப்பதில்லை. அதே மாதிரிதான் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்ட் ரேடிக்கல்ஸ். அவர்கள் அந்த அதிகாரத்தில் இருப்பதற்கு நீங்கள் ஓட்டு போடுகின்ற ஒரு மெஷின். அதுக்கு எப்படி வேணா உங்களுடைய இன்னர் ஸ்பேஸை இன்வேட் பண்ணலாம்னு ரெண்டு பேருமே தயாராகும் பொழுது, ஒரு பக்கம் கிரானிக் கேபிட்டலிஸ்டும் இன்னொரு பக்கம் நேஷனலிஸ்ட் ரேடிக்கல்ஸும் உங்க இன்னர் ஸ்பேஸை இன்வேட் பண்ணும்போது உங்க ஆர்ஏஎஸ் முழுவதுமாக சிதைந்து சின்னாபின்னமாய், ஏற்கனவே யூ ஆர் வெயிட்டிங் டு கெட் ஹர்ட். இப்ப ஹர்ட் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெடியா இருந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது? மொத்தமா வாழ்க்கை சின்னாபின்னமாக சிதைந்து போகின்றது. when you age you feel the need for ownership. when you mature you understand the stupidity of the ownership. நீங்கள் முதுமையடையும் பொழுது ஓனர்ஷிப்போட தேவையை உணர்றீங்க. நீங்க முதிர்ச்சி அடையும் பொழுது ஓனர்ஷிப்போட முட்டாள்தனத்தை உணர்றீங்க. இது எல்லாமே வைஷ்யத்துவம் தவறு அல்ல, சத்திரியத்துவம் தவறு அல்ல. அவைகள் உங்க கான்சியஸ் சாவரனிட்டியில இன்டர்வியூன் பண்ணி உங்களுடைய ஜீவன் முக்த வாழ்க்கையை பறிப்பதுதான் தவறுங்கிற. மேலை நாடுகள் மாதிரி கன்சியூமரிஸ்டிக்காவும் போலி சுதந்திரத்தை நோக்கியும் முழு வேகமா ஓடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மேலை நாடுகள்லாம் இன்கார்சரேஷன் பர்சன்டேஜ் பாருங்க. அதாவது நீங்க எந்த கலாச்சாரத்தை நோக்கி வேகமாக கண்மூடித்தனமாக வெறிகொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்களோ, எந்த கலாச்சாரத்தை பார்த்து உங்களுடைய நாட்டின் விதிகளை உருவாக்கி கொண்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக தன்னிலை தாராது எத்துணை போர்கள் உள்ளும் வெளியிலும் வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்கும் இந்து சிவிலைசேஷனோட சோசியல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலை ஆணிவேர் அருமாறு அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற முழு வேகத்தோடு தன்னுடைய வீடாக இருக்கின்ற வாழ்வாதாரம் இருக்கின்ற மரத்தையே அழிக்க வேண்டும் என்கின்ற வேகத்தோடு செயல்படுகின்ற அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவை போல பெருஞ்சிறைகள் கொண்ட நாடாக உங்கள் நாட்டை மாற்றுவதற்குத்தான் நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.